ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் வேர் சிகிச்சைனா என்ன, எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பல்லுக்கு பல் வேர் சிகிச்சை செய்வாங்க, பல் வேர் சிகிச்சை செய்யறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டாக்டர் எக்ஸ் பிரின்ஸ்டன் ப்ரூனோ, மிராக்கிள் டென்டல் கேர். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லை எடுக்காமல் இன்ஃபெக்ட் ஆன அல்லது டேமேஜ் ஆன உங்கள் பல்லோட வேர் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வேர் குழாயை சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செஞ்சுட்டு அந்த வேர் பகுதியில் கட்டாபர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால் அடைப்பாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லில் அதிகப்படியான வலி இருந்தாலும், உங்கள் பல் நிறம் மாறி இருந்தாலும், இல்லை பல் ஏதாவது அடிபட்டு பாதிக்கு மேலே டேமேஜ் ஆயிருந்தாலும், இல்லை பல்லில் சீல் வச்சு அதனால வலி அதிகமாக இருந்தாலும் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க நேச்சுரல் பல்லை எடுக்காமல் உங்கள் பல்ல இருந்து இன்ஃபெக்ட் ஆன போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக உங்கள் பல்லோட வேர் வரைக்கும் அடைப்பாங்க. அதனால உங்கள் நேச்சுரல் பல்லை காப்பாற்றிக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலையில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, உங்கள் பல் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது வேற வழி இல்லாமல் உங்கள் பல்லை எடுக்க தான் செய்வாங்க. அடுத்ததான் உங்கள் பல் ரொம்ப அதிகமாக ஆடினாலும் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லுக்கு ரத்த ஓட்டம் தரக்கூடிய இன்ஃபெக்டான வேர் பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டாபர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை வச்சு அடைப்பாங்க. பல்லுக்கு ரத்த ஓட்டம் இல்லாதனால உங்கள் பல்லோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஏதாவது ஹார்டாக கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா அந்த பல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பல்லுக்கு கேப் போட்டுக்கோங்க. கேப் போட்டுக்கிறது உங்கள் பல் உடையாமல் பாதுகாக்கும். நன்றி.